ஐயா என்னால திருவாசகத்தை இவங்க பாடுற மாதிரி எல்லாம் பாட முடியாது, காதால கேளுங்க, அது போதும். கேட்கறதுக்கே ஒரு புண்ணியம் வேணும், தேவாரத்தை கேட்கறதுக்கே ஒரு புண்ணியம் வேணும். அதை விட புண்ணியம் தெரியுமா? திருமுறை கேட்டா உங்க கண்ணில் அப்படியே நீர் கசியணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், 5 அறிகுறி வரணும். சிவபெருமான் உங்க மனசுக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா 5 அறிகுறி. இப்ப சிவபெருமான் உங்க நெஞ்சில இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா 5 அறிகுறி தேவை. எது? கயல் மாண்ட கன்னி பங்கனை கலந்து ஆண்டனுமே அயல் மாண்டு. முதல் பிரச்சனை மாண்டுன்னா அழிஞ்சு போறது. அயல் மாண்டு, சொந்தக்காரன், எய்த்த வீட்டுக்காரன், என்ன இந்த வயசுலயே ருத்ராட்சம் போட்டுக்கிட்ட, அவன் வேற சொல்லுவான், பட்டையும் கொட்டையும் பா, என்ன இப்பவே திருவாசகம் பாடுற, ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, ஊர்வன நீந்துவன பரப்பன எல்லாருக்கும் முக்தி உறையூர் வாசல்ல எல்லா ஊர்லயும். அப்போ அது சொல்லுகிறார், இந்த அயல் மாண்டு 2 அருவினை சுற்றமாண்டு. சுந்தரர் சொன்னாரு, எங்க எல் வீழ்ந்திடம் பார்க்கும் ஆகிலும் இற்கும் மீகிலும் ஆகிலும் வல்லலே எங்கள் மைந்தனே என்று வாழ்த்தினும் கொடுப்பாரில்லை. இத்தனை புகழ்ச்சியும் கேட்டுவிட்டு கடைசியில் இல்லைன்னு சொல்லிடுவான். ஆனால் எங்கள் முக்கீச்சுரத்து இறைவனோ, எங்கள் ஈசனோ, எங்கள் சிராப்பள்ளி குண்டுடையானோ, எங்கள் கற்குடி கற்பகமோ யாரையும் கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது, வரலாறே கிடையாது. சிவபெருமானை நம்பியவர்கள், திருமுறையை ஓதியவர்கள் கெட்டு போனதாக சரித்திரமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. சத்தியமா சொல்லுவேன். நான் திருநீர் பூசினேன், ருத்ராட்சம் போட்டேன், அதனால சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இங்க இருக்கிறவங்க யாராவது. நானே அதுக்கு உதாரணமா சொல்றேன்.